வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சி பெறும் அடுத்த 45 நாட்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரோதி வருடத்தின் அரசனாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய். அவர் ஆட்சி பெறும் அந்த 45 நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு நாட்களாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் 6ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருந்த கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் 6ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருந்தார். இரண்டுமே பாவ கிரகங்கள். ஒன்று வக்ர கிரகம், இன்னொன்று அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் பாவ கிரகம். இந்த 2 கிரகங்களும் 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், வீடே வெளியில், அதாவது ஏலத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு குடும்பத்தில் பிரச்சனைகள், அடுத்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் பிரச்சனைகள், அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலில் நிறைய திடீர்னு இருந்தாப்புல ஒரு இடர்பாடுகள் வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தொழிலையே பார்த்திங்கன்னா இழுத்து மூடுற அளவுக்கு சில தேவையில்லாத விபத்துக்கள் வந்திருக்கும். இந்த மாதிரியாக ஒரு இருந்திருக்கும் கடந்த காலம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது, அரசன் ஆட்சி வரும்போது எப்படி பலன்கள் இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள், அதாவது உங்கள் ஜாதக ரீதியாக சில தெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லும்போது அந்த டயத்துக்கு இந்த 45 நாட்கள்னால் இந்த 45 நாட்கள் நீங்கள் எந்த வழிபாடு பண்ணணுன்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடமான அந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி அங்கேயே ஆட்சியும் பெறுகிறார். மேஷ ராசியின் அதிபதி அந்த செவ்வாய். துலா ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திற்குரியவரும் குடும்பஸ்தானத்திற்குரியவர், தனத்துக்கு அதாவது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்குரியவர், அடுத்து கலத்திரஸ்தானத்திற்குரியவரும் அந்த செவ்வாய் பகவான் தான். இந்த நேரத்தில் அவர் முக்கியமான ஒரு பயிற்சி ஆகும்போது, ஆட்சி பெறும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான ஒரு சுப விஷயங்கள் நடைபெறுவதற்கும், குடும்பம் சம்பந்தமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும், குடும்பம் சம்பந்தமான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. குடும்பத்தில் எப்போதுமே ஒரு சோகத்தையே சந்திச்சவங்கன்னா அது இந்த துலாம் ராசி அன்பர்கள் மட்டுமே தான் இருப்பாங்க. எப்போதுமே குடும்பத்தில் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன், அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையே தன்னை விட்டு போய்விட்ட அளவுக்கு ஒரு உணர்வுகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். யார் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு கணவர் இருக்கிறார், குழந்தைங்க இருக்கிறாங்க, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் என்னுடைய மனதாகப்பட்டது ஒரு நிம்மதி இழந்து இருக்குது, எதுவுமே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அந்த மாதிரி வாழ்க்கையை தொலைத்து நிற்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். இந்த துலாம் ராசி அன்பர்கள் நினைத்த வாழ்க்கை வேறு, கிடைத்த வாழ்க்கை வேறு, அந்த மாதிரி தான் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையும் பேலன்ஸ் செய்து வாழக்கூடியவர்கள். அதாவது துலாம் எப்படி அந்த தராசு எப்படி எல்லாரையுமே பேலன்ஸ் செய்து இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பிடிச்சவங்களாகட்டும் பிடிக்காதவர்களாகட்டும் எல்லாரையுமே ஒன்று போல ஒரு நடத்தி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய மகிழ்ச்சியை எல்லாத்தையுமே தியாகம் செய்தவர்களாக இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு மகிழ்ச்சி கிடையாது, தனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது, தனக்குன்னு ஒரு இஷ்டப்பட்ட ஒரு இடத்திற்கு போகணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவர்கள்னு சொன்னால் இது இந்த துலாம் ராசி
அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்யும் அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகள். ஏன் இந்த வாழ்க்கையில நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எங்கேயாவது போயிட மாட்டோமா? நம்மளையும் கடவுள் இப்படியே கூட்டிட்டு போயிட மாட்டாரா? நம்ம ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனையோட ஏன்னா எந்த திருமண இடம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் தான். தொழில் செய்கிறீங்க, தொழிலில் போனாலும் அங்கே பிரச்சனைகள். ஒரு சம்பளம் கொடுக்க முடியாமல் ஒரு பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் தொழிலில் ஒரு வருமானம் வருது, எல்லாம் தொழில் நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட சிக்கல்கள் அதிகமாக வருது. உங்களுடைய இடத்தையே காலி பண்ணும் அளவிற்கு அந்த சட்ட சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய சட்ட சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நிறைய ஒரு சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா இந்த துலாம் ராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. இதற்காக பணத்தை விரயமாக செலவு செஞ்சிருப்பீங்க. எவ்வளவோ பணம் கொடுத்து பார்த்தும் என்னுடைய பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, இதனால நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, இல்லை நான் இந்த தொழிலை அப்படியே இடமாற்றம் செய்யலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா நீங்க இடமாற்றம் செய்யலாம். அந்த இடமாற்றம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய ஜாதகத்தை முழுவதுமா ஆய்வு செஞ்சுக்கணும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னன்னா, இந்த கடந்த காலத்துல உங்களுக்கு பணம் விரயமாக செலவாயிருந்தாலும் கூட மன நிம்மதின்றது ஒரு இடத்துலையுமே இருந்திருக்காது. வேலைக்கு போயிருப்பீங்க, நிறைய வேலையில நிறைய சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய கணவர் நிறைய அளவுல சம்பாதிச்சு கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு அன்பர்கள் இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசி பெண்கள் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த குடும்பமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நிகராகவே இருக்காது. உங்களுடைய தகுதிக்கு நிகரான ஒரு குடும்பமாக இருக்காது. நீங்கள் ஒன்று சொல்வீங்க, அதில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வேறையாக இருக்கும். நீங்கள் ஒரு வளர்ச்சிக்காக சொல்வீங்கன்னா அந்த வளர்ச்சியை தடுத்து அந்த பணத்தை எல்லாத்தையும் விரயமாக செய்துட்டு வருவாங்களா தான் இருப்பாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிற இடத்துல அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி அளவிற்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நிறைய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரம் ஆனாலும் ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்கக்கூடியவர்கள்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து அவர்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகாம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாம ரொம்ப நாள் திருமண வாய்ப்புகள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அதனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்து இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். சில பேர் இந்த குடும்பம் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு சொத்து வாங்குறதுக்காக நிறைய முயற்சி செய்திருப்பீங்க. ஒரு 4 சென்ட் நிலம் என்னால் வாங்க முடியல, இத்தனைக்கும் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாத்தியம் எல்லாமே தேவையில்லாமல் போகுதே ஒழிய மீதி எனக்காக ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா வாங்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ சொந்தமாக ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. கடந்த காலத்தில் நிறைய விபத்துக்கள் நடந்திருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அதாவது கார் ஆக்சிடெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியில் எங்கேயாவது சுற்றுலா போயிருந்தீங்கன்னா அங்கே விபத்துக்கள் நடந்திருக்கும். இந்த மாதிரியான எதிர்பாராத செலவுகள்லாம் கடந்த காலத்தில் மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிக்கிட்டே வருதுங்க இந்த 45 நாட்கள். அது எல்லாமே ஒரு நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் முழுவதுமாக குறைந்து அந்த தேவையில்லாத அந்த பயம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் எல்லாமே குறைந்து, ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த ஒரு துன்பங்கள் எல்லாமே உங்களுடைய மரண பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். என்னடா இது, நம்ம எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் இந்த பதிவில் முதல்லயே சொன்னேன்,
இந்த துலாம் ராசி அன்பர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு நிறைய இடர்பாடுகளை கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்கன்னு, இது எல்லாமே நடந்திருக்கும். இப்போ நீங்கள் அதிலிருந்து விலகி வரக்கூடிய நேரம். அரசன் ஆட்சி பெறும்போது, உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி ஆட்சி பெறும்போது, உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த 45 நாட்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வெளிநாடு சம்பந்தமான யோகங்கள் கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து ஆய்வு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களும், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சிகளையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரதோஷ வழிபாடு அதிகமாக பண்ணிக்கிட்டே வரணும். பிரதோஷ வழிபாடு பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். அதே சமயத்தில் ஒரு மலை கோயிலில் இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. மலையில் இருக்கக்கூடிய முருகனை, இந்த சாதாரணமாக நீங்கள் அந்த ஒவ்வொரு உங்களுடைய நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவதை விட மலை கோயில்களுக்கு திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமி மலை, இந்த மாதிரி மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.